வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் பாரிய ஆயுத கப்பல்களை நடுக்கடலில் வைத்து அளித்த கர்நாகொட கடும் புகழாரம். தமிழக தலைவர்களுடனான சந்திப்பு சுயலாப அரசியலின் வெளிப்பாடு. டக்ளஸ் தெரிவிப்பு. ஜோசித ராஜபக்சவின் மோசடி சிக்கலில் அனுரவின் மகன். யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம். தமிழக முதலமைச்சர் வழங்கிய உறுதிமொழி. அமெரிக்க ராணுவத்தை பாராட்டிய கம்யூனிசத்திற்கு எதிராக ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடி பேச்சு. ஈரானின் நீண்டகால உச்சத்தலைவர் அலி ஹமேனியினுடைய மறைவு. தெஹ்ரானின் 4 நாட்கள் பொது முடக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பாரிய ஆயுத கப்பல்கள் கரைக்கு வருவதற்கு முன்பதாகவே நடுக்கடலில் வைத்து தாக்கி அழித்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய அதியர் கௌரவத்திற்குரியவர் முன்னாள் கடற்படை தளபதியான வசந்த கர்நாகொட என்று முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச தெரிவித்தார். இப்படி பெருமைக்குரிய ஒருவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியமை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய குறுகிய அரசியல் பழிவாங்கலையே சுட்டிக்காட்டுகிறது என்று விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் ஹீரோக்கள் நீதிமன்றங்களுக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கும் சிறைச்சாலைகளுக்கும் இழுத்தடித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 4ஆம் மாடியில் தடுத்து வைத்து அவமதிப்பதன் மூலம் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அரசாங்கம் வழங்கும் முன்மாதிரி என்ன என்ற கேள்வி எழுகிறது. இந்த அரசாங்கத்திற்கு சாதகமாக பேசும் சிலருக்கு இந்த வீர பதக்கங்கள் வெறும் தொங்கும் தகரங்களாக தோன்றலாம். அப்படியென்றால் அவர்கள் வாங்கிய சட்டப்பட்ட படிப்பு வெறும் காகித கிழிசல்கள் தான். அந்த ஒவ்வொரு பதக்கத்திற்கு பின்னாலும் ஒரு வீர வரலாறு இருக்கிறது. இன்று ஒரு தேசத்தின் ஹீரோக்களாக எப்போதும் மதிக்கப்பட வேண்டிய மனிதர்களை இவ்வாறு இழுத்தடித்து அவமதித்து பழிவாங்குவதை பார்த்து கொண்டு உணர்ச்சியற்ற ஒரு சமூகமாக இன்று நாம் மாறியுள்ளோம். இதன் மூலம் எந்த ஒரு இனம் அல்லது மக்கள் கூட்டம் இனி இந்த நாட்டுக்காக ஆபத்தை எதிர்கொள்ள முன்வருவார்கள். அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு தொழிற்சாலையை உருவாக்கி லேபல் ஒட்டுவதனாலேயே ஒருவரை திருடன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஷ்டி என்று சுயலாப அரசியலை முன்னெடுப்பதாகவும் அவை எமது மக்களுக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தரப் போவதில்லை என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளரான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஏபிடிபி கட்சியின் நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தை டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாள தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தரமாட்டார்கள். நமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாமே உருவாக்க வேண்டும். ஏபிடிபி முன்வைத்த மாற்றுக் கொள்கைகளே நடைமுறைக்கு சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வை வலுப்படுத்தி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காகவே இந்தியாவின் அனுசரணையும் இருக்கும். ஆனால் தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஷ்டி என்று சுயலாப அரசியலை முன்னெடுக்கின்றனர். அவை எமது மக்களுக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராது. மாகாண சபையிலிருந்து ஆரம்பித்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இலக்கினை நோக்கி பயணிப்பது எமது இலக்கு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இதனை அனைத்து தமிழ் தரப்பினரும் தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். இவ்வாறு உண்மைகளும் எமது அரசியல் வேலை திட்டங்களும் சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படாமை எமது அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே எமது அரசியல் கொள்கைகளும் வேலை திட்டங்களும் சாத்தியமான அனைத்து வழிமுறைகளூடாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என தெரிவித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினுடைய மகன் சுகன் திசாநாயக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்குள் நுழைவதற்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பதை விசாரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு முடியாமல் போயிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாளரை சந்தித்த போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பல்வேறு விவகாரங்களை கையிலெடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச கடற்படையில் இணைந்ததில் மட்டும் இருக்கக்கூடிய தவறை
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தேடிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ராஜபக்ஷ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போதும் அவருடைய மகன் எவ்வித தகுதி பரீட்சைகளுமின்றி மிகின் லங்கா நிறுவனத்திற்குள் நுழைந்தார். பின்னர் மிகின் லங்கா நிறுவனம் மூடப்பட்ட போதும் ஹசன் திசாநாயக்கவிற்கு மாத்திரம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இணையும் வாய்ப்பு எவ்வாறு கிடைத்தது? இதுகுறித்து ஊழல் ஆணைக்குழுவிடம் ஆராய தேவையில்லாமல் போயுள்ளது. எதிர்பாராத விதமாக வந்த அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள ஜனநாயகத்தையும் சமூக ஒழுங்கையும் குழி தோண்டி புதைத்து எந்தவொரு கீழ்த்தரமான வேலைக்கும் செல்ல தயாராக இருக்கும் அரசாங்கத்தின் இந்த அராஜக செயற்பாடுகளை நிரூபிக்க இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் தயாராக இருக்கின்றன என குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவு அளிப்பதில் தமிழகத்திற்கு ஒரு கடமை இருப்பதாக குறிப்பிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயல்படலாம் என்பது பற்றி துரிதமாக ஆராய்வதாக தமிழ் தேசிய பேரவையிடம் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் 7 பிரதிநிதிகள் குழு ஒன்று 3ஆம் திகதி தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்திற்கும் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். அத்துடன் ஈழத் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதனை முன்னிறுத்தி சர்வகட்சி மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது நிர்வாக கட்டமைப்பின் கீழ் உள்ள வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றி ஆராயும் குழுவுடன் கலந்துரையாடி அதன் பின்னர் தமது தீர்மானத்தை அறிய தருவதாகவும் தமிழக முதலமைச்சர் கூறினார். மேலும் இலங்கை தமிழக கடற்றொழிலாளர் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளித்து ஒரே முறையில் கையாள்வதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் என்னவென்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகளிடம் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் தொடக்க வார இறுதியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை பாராட்டியும் ஜனநாயக சோசலிஸ்டுகளை கடுமையாக எதிர்த்தும் தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கின்றார். சுதந்திர தினத்தின் முன்னிரவில் தெற்கு டாகோட்டாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மவுண்ட் ராஷ்மோர் நினைவிடத்தின் கீழ் உரையாற்றியிருக்கக்கூடிய அவர் வரவிருக்கும் நவம்பர் இடைக்கால தேர்தலை மனதில் வைத்து தேசிய அடையாளம் மற்றும் கொள்கைகள் குறித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா உலகின் மிக வலிமையான ராணுவத்தை உருவாக்கியுள்ளதாகவும் இரு உலக போர்களை வென்றதுடன் ஒரே நாளில் வெனிசுலாவை வீழ்த்தி ஈரானையும் கடுமையாக தாக்கியுள்ளதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதலால் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் மற்றும் எரிசக்தி விலை உயர்வு குறித்து வாக்காளர் கவலை தெரிவித்து வரும் வேளையில் ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கிற்காக நாங்கள் நல்லவர்களாக இருந்ததால் ஒரு வாரம் அவகாசம் அளித்துள்ளோம் என ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். அவருடைய உரையின் பெரும்பகுதி உள்நாட்டு கொள்கைகள் ரீதியிலான அச்சுறுத்தல்கள் குறித்தே அமைந்திருந்தது. அமெரிக்காவிற்குள் நுழைந்து நாட்டின் வாழ்வாதாரத்திற்கு முற்றிலும் எதிரான கருத்துக்களை கொண்ட புதியவர்களினால் கம்யூனிச அச்சுறுத்தல் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளதாக கூறிய அவர் கம்யூனிசத்தை அரசியலமைப்பின் எதிரி என்று சாடினார். ஜனநாயக சோசலிஸ்டுகளின் எதிர்ச்சியை அமெரிக்கா உருவானதிலிருந்து எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் வர்ணித்தார். ஈரானின் மிக நீண்ட காலமாக உச்சத்தலைவராக பதவி வகித்த அயத்துல்லா அலி ஹமேனியின் மறைவையொட்டி அந்த நாட்டின் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடந்த 1989ஆம் ஆண்டு ஈராக்குடனான போருக்கு பிந்தைய மீள் வடிவமைப்பு காலத்தில் ஈரானின் உச்சத்தலைவராக கமேனி பொறுப்பேற்றார். அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் ஆயுதப்படை, நீதித்துறை, அரசு ஊடகம் மற்றும் மூலோபாய நியமனங்கள் ஆகிய அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கமேனியினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நாட்டின் பாதுகாப்பு, அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு ஆதிக்க சக்தியாக உருவெடுத்தது. மேலும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய எதிரிகளுக்கு எதிரான தற்காப்பு அரணாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் அவர் பல மடங்கு விரிவுபடுத்தினார். மேற்கத்திய நாடுகளுடன் கடுமையான மோதலை ஏற்படுத்திய ஈரானின் அணுசக்தி கொள்கையில் ஈரான் அணு ஆயுதங்களை நாடவில்லை என்று கமேனி தொடர்ந்து வாதிட்ட அதே வழியில் யுரேனியம் செறிவூட்டுவதற்கான நாட்டின் உரிமையை அவர் தீவிரமாக பாதுகாத்து வந்தார். பிராந்திய அளவில் நட்பு அரசாங்கங்கள் மற்றும் ஆயுத குழுக்கள் ஆதரித்து அவருடைய வெளியுறவு கொள்கை
ஈரானின் செல்வாக்கை வளர்த்த போதிலும் வளைகுடா அரபு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான பதற்றத்தை கணிசமாக அதிகரித்தது. அவருடைய மறைவு ஈரானின் அரசை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக தற்போது அந்த நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக மாறியுள்ளது. இறுதிச் சடங்கு நிகழ்வு முன்னிட்டு சனிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை தெஹ்ரான் மாகாணம் முழுவதும் முழுமையாக மூடப்படும் என்று அதன் ஆளுநர் முகமது ஷாதேக் மொதமதியன் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தியாகி தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நாடெங்கிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் துக்கம் அனுசரிப்பவர்கள் எவ்வித இடையூறுமின்றி நகருக்குள் வந்து செல்வதற்கான வசதியாக செவ்வாய்க்கிழமை அன்று தெஹ்ரானில் பொது விடுமுறை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.